நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். கனவு இருக்கிறது. முதிரா இரவுகளில் சத்தமிடும் தவளைகள், இளங்காலையில் பாடிடும் குயில், ஜன்னலோரம் என் குரலுக்கு செவிமடுக்கும் குட்டி பூனை, என்னை வழி அனுப்பி விபத்தில் உயிரிழந்த டைகர் எனும் வளர்ப்பு நாய்க்குட்டி, இவர்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். அடைகாக்கும் ஒரு சிறுமியின் ஆசைகள் சுருக்கு பையன உள்ளே பொதிந்திருந்ததை அறிவர். இத்தனை காலத்திலும் எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டதாகச் சொல்லும் ஊர் எனக்கு வெளியே இருக்கிறது. அடைகாக்கும் பறவையென எனக்கென கனவொன்று அப்படியே இருக்கிறது. சீதே. கைகளுக்கு களிம்பு பூசி நகங்களுக்கு நிறமூட்டி கொண்டிருந்தவளின் ஓவியம் கண்டேன். ஓவியத்தில் அவளின் ஆக்காட்டி விரல் நீளமாக வளர்ந்தது. அதனுள் கிளைத்தது அடர் நிலமும், சில 100 கைகளும், சீரற்ற விரல்களும். ஒன்றன் விரலில் கரும்பு, மற்றொன்றில் தேயிலை, இடது கை சிரட்டையில் ரப்பர் பால், வலக்கையில் காப்பி விதைகள், இன்னும் 2 கைகளில் அள்ளி பிடித்த நெல்மணிகள். ஓவியத்தின் கட்டை விரல் நெடுக வளர்ந்த செம்பனை, பனையின் குலையெல்லாம் மண்மகளின் கொங்கைகள், சுண்டு விரலை தாவி பிடித்த மிளகு கொடிகள், வெற்றிலையோடு படர செழுமை விரலின் பூச்சுகளுள் அடர் வண்ணம் தகிக்க நடுவிரல் நீண்டு அழகான பெண்ணின் முகமானது. பல திக்கின் குரல்கள், ரூப்கன்வர் சாயல், இல்லை இல்லை நிர்பயா, அவளும் இல்லை திஷா, இல்லை இல்லை பத்மாவதி, அவளும் இல்லை ஆசிஃபா, இல்லை இல்லை நலாயினி, அவளும் இல்லை சீதே சீதே, இல்லை இல்லை நலாயினி, தமயந்தி, ஆசிஃபா, பத்மாவதி, நிர்பயா, சீதே. நிலவில்லா வானம். முடிவில்லா பனியில் அதே காலை அதே பகல், மீண்டும் அதே காலை அதே பகல். புன்னகையை துடைத்த அலுப்பும் சலிப்பும். இயல்பில் வந்தவளின் இத்தனை மாதங்களில் சேமித்த வழி, அனுபவம், மகிழ்ச்சி எல்லாம் கலவையாக. பலகணியில் அமர்ந்தபடி செம்போத்துக்கு தேன் சிட்டுக்கு சீழ்கை அடிக்கிறாள். தட்டாங்கள் விளையாடத் துடிக்கும் விருப்பத்தோடு தன் மனதில் புதைந்த நட்பை தேடினாள். தூரத்தில் தொலைந்து போனதாய் உலவிய நட்பு ஓடைக்குள் புகுந்து மீன்களை சேமிக்க தேங்கிய நீரில் போடப்பட்ட தூண்டில் முனையில் 2 மனங்கள் ஊசலாடுகின்றன. உடுக்கல் நிறைந்த வானின் மீண்டும் ஒரு நிலவிலா காலம். ரோபோமிஸ். வகுப்பறை விண்மீன்கள் கண்டிப்பை விரும்பாது, அன்பை ஒளிர்கிறது. கையில் பாடக்குறிப்புகளோடு உரையாடல் தொடங்கினால் பாடம் தவிர சார்பு கதைகளில் லயிக்கும். யூக்கலிப்டஸ் மரச்சருகும் வேம்பின் இலையுதிர்வும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் எமது அன்பை. மூளையை உரைகளில் தேய்த்து சில ஜெல்லி மீன்களை அடைப்போம். ஒரு நட்சத்திரத்திற்கு உபதேசம் பிடிக்காமல் திமிரும், மற்றொன்றுக்கு கோபம் வந்தால் புத்தகத்தை கிடித்து ஆய்வுக்கூட குடுவையை உடைக்கும். தீபாவளிக்கு வெடி வைத்தவனை செல்பேசியில் படம் பிடித்து ஆதாரம் காட்டியவரின் செல்போன் அன்றே அம்பேல். நெருக்கமான வகுப்பு தோழி முன் பாடப்பகுதியில் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தியதாக ஆசிரியர் அறையை கொளுத்தி போட்ட நட்சத்திரம் தலைமறைவு. விபத்தொன்றால் இடுப்பிலும் கழுத்திலும் பெல்ட் அணிந்து நிலமதிராது நடமாடிக்கொண்டிருப்பவளை ரோபோ டீச்சர் என்கின்றனர். இந்நட்சத்திரங்களுக்கு தெரியாது. தேர்வை நோக்கி நகர்த்துகிற நடைமுறையில் வாழ்வது எப்படி என போதிக்காத கல்வி திட்டத்துக்குள் அவள் எப்போதோ
ரோபோவாகி போனாள் என்று.